ஆன்மாவோட பயணம் பண்ணிகிட்டே தான் வர கர்மா, எங்கேயுமே போகாது. இப்போ கர்ம வராதுன்னு சொல்ல முடியுமா? கர்ம வராது, அங்கே ஸ்டாப் ஆகிட்டா ஆன்மாவுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அப்போ ஆன்மா கொண்டு வந்து வச்சிருந்தா தான் நம்ம கேட்கறத காட்டுமா காட்டாதா? இப்போ சென்னையில் ஒரு ரயில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ சென்னையில் ரயில் இருக்குது நமக்கு தெரியுதா இல்லையா? இப்படிதான் ரயில் இருக்கும் அப்படி தெரியுதா இல்லையா? அப்போ அந்த கேமரா தானே காட்டுது. நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு சிம்பிளா. அப்போ இந்த கர்மாங்கிறது ரயில் பொம்மை, அந்த பொம்மை நிழலில் இருக்குது, அதுக்கு பேர் கர்மா. இந்த கர்மா மாதிரி பல கர்மாக்களை 4 லட்சம் கோடி பிறவைகள் எடுத்தாச்சு, அத்தனையிலே அள்ளி போட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்புக்குள்ள எங்கே இருக்குது? நம்ம செல் பாகத்தில் இருக்குது. இந்த செல் இருக்கிறனால என்ன பண்ணுது? இது எல்லாம் போட்டு அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு செல்லுக்குள்ளே பல லட்சம் கோடி கர்மாக்கள் தங்கியிருக்குது. அப்போ உடல் முழுவதும் ஃபுல்லாக கர்மா தான். அப்போ கர்மாவாக இருக்கிறனால என்ன ஆகுது? செல்களுடைய சக்தி செயலாக்க குறைகின்றது.